வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல மீனாவும் ராஜுவும் இல்லன்னிட்டு கோமதி வந்துட்டு அவங்க பசங்கக்கிட்ட கேட்குறாங்க. நாங்களும் பார்க்கல, ஃபோன் பண்ணால் ஃபோன் இங்கே தான் விட்டுட்டு போயிருக்காங்கன்னுட்டு ஃபோன் கூட இட்டலாமே எங்கே போனான்னு தெரில. தங்கமயில்கிட்ட மேக்கப் போட போயிருக்காங்களா வந்துட்டு கோமதி தங்கமயில்கிட்ட வந்து பார்த்து பேசி கேட்குறாங்க. அவங்கள நாங்கள் பார்க்கலண்ட, நேற்று தான் பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்க்கல இன்னைக்குன்றாங்க. அவங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா செந்திலும் கதிரும் வந்துட்டு அவங்க அண்ணங்கிட்ட கேட்குறாங்க. அவங்க மாமா கிட்ட கேட்டவொடனே நாங்கள் இன்னும் பார்க்கவே இல்லைன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. எங்கே போனாங்களோ தெரிலன்ட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் வராரு. பாண்டியன் வந்து கேட்குறாரு, இன்னும் அவங்க 2 பேர் கிடைக்கலன்னுட்டு. ஆமாங்க கிடைக்கல, ஃபோனு கூட இங்கே விட்டுட்டு போயிட்டுருக்காங்கன்னுட்டு இவங்க தவிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தங்கமயிலோட அம்மா வராங்க. அவங்க ஓடி வந்தவங்க தானே, அதனால தான் எங்கே ஓடி போயிட்டாங்க மறுக்குதுன்ட்டு. அதை கேட்டவொடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்ட்டு. நான் சும்மா ஒரு விளையாட்டுக்காகத்தான் சொன்னேன்ட்டு. அப்போ கோழி சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுறது தப்பு, நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. எப்படி பார்த்தாலும் அவங்க எங்கள் வீட்டுக்கு என் தம்பி பொண்டாட்டிங்க கல்யாணம் பண்ணிட்டு இஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. இதே மாதிரி தான் அவங்க பொண்ணும் வரப்போகிறாங்க, நீங்கள் இப்படியெல்லாம் பேசுறது தப்புன்ட்டு குழலி தங்கமயிலோட அம்மா கிட்ட திட்டுறாங்க. நான் சும்மா தான் சொன்னேன்ட்டு அவங்க சமாளிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாரு, என்னம்மா அது உன்னை புரிஞ்சிக்கவே முடியல, ராஜிக்கிட்ட அப்படி சண்டை போட்டேன், இப்போ நீ ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னுட்டு. அதுக்காக என்னோடய தம்பி பொண்டாட்டிங்களை நான் எப்படி வேணாலும் பேசுவேன், திட்டுவேன், சண்டை போடுவேன், மற்றவங்களாம் வந்து பேசுறதை என்னால் விட்டு கொடுக்க முடியாதுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. உன்னை புரிஞ்சிக்கவே முடியலமான்ட்டு அவர் சிரிக்கிறாரு. இதே நேரத்தில் கட்டி போட்டு வச்சுருக்குது மீனாவையும் ராஜியும். அவங்க கத்துறாங்க, எதுக்காக எங்களை கடத்திட்டு வந்திருக்கீங்க, எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அந்த இடத்துல இல்லாமல் நம்மளுக்கு ஃபோன் கூட பண்ணாமல் இவங்க எடுத்து உட்கார வச்சுருக்காங்க, நம்மளை அங்கே தேடுவாங்களேன்ட்டு இவங்க கத்துறாங்க. 3 பேரும் முகமூடி போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. எதுக்காக கத்திட்டுருக்கேன்ட்டு. எதுக்காக எங்களை கடத்திட்டு வந்தீங்க, எங்களை விடுங்கடா, நாங்கள் போனோன்னிட்டு. ஆமாம் நாங்கள் உங்களை விட்டுறோம், நீங்கள் போயிடுங்கன்னு சொல்கிறாங்க. அது கேட்டு இவங்க ஷாக்காக வராங்க. எதுக்காக எங்களை கடத்திட்டு வந்தீங்க, எதுக்காக நீங்கள் எங்களை அனுப்பணும், நாங்கள் போக மாட்டோம், ஆனால் நீங்கள் கடத்திட்டு வந்த காரணம் சொல்லுங்கள், நாங்கள் போகிறோம் சொன்னோன்னே. எங்கள் தலை சொன்னார், நாங்கள் கடத்திட்டு வந்தோம், இப்போ போக சொல்கிறாரு, நீங்கள் போங்கன்னிட்டு. அதை கேட்டு இவங்க ஷாக்காக வராங்க. அவங்க அவுத்து விடுற நேரமாக பார்த்து இவங்க அவங்களோட தலைப்பாகையில் அவுத்துடுறாங்க. இவங்க 3 பேருமே ஷாக்காக வராங்க. இவங்க 3 பேருமே அவங்க 2 பேரும் கையில் பிடிச்சிக்கிறாங்க. உண்மையை சொல்லுங்கள், எதுக்காக எங்களை கடத்தினீங்க, அவங்க தலை யாருன்னெலாம் இவங்க விசாரிக்கிறாங்க மாறி மாறி. கடைசியில் அதில் ஒருத்தர் சொல்லிடுறாரு, குமாரோட ஃப்ரெண்டுங்க தான் நாங்கள் கல்யாணம் பண்ண கடத்த வந்தோம், ஆனால் மாறி உங்களை கடத்திட்டோம், இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் என்னோடய ஃப்ரெண்டு சொன்னதுனால தான் நாங்கள் 3 பேர் சேர்ந்து உங்கள் 2 பேரும் கடத்திட்டோன்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதை கேட்டு இவங்க 2 பேர் ஷாக் ஆகுறாங்க. எங்கள் அண்ணன் குமாராணி, ஆமாம் குமாரவேலோட ஃப்ரெண்டு தான் அவன் சொன்னதுனால தான் நாங்கள் இப்படி செஞ்சுட்டோன்ட்டு அவங்க ஓடிடுறாங்க. வெளியே நின்றுட்டு இருக்கிற குமார் இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகுறாரு. இவங்க 2 பேரும் வெளியில் வந்தால் இவர் நின்றுக்கிட்டு இருக்காரு. இவங்க பார்த்து ஷாக் ஆகுறாங்க. எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு. ஆமாம் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் பண்ணேன், எங்கள் வீட்டு கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டு இப்போ அவங்க வீட்டு கல்யாணம் மட்டும் நடக்கணுமான்ட்டு. அது கேட்டு இன்னும் எவ்வளோ நாளைக்கு அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க போகிற, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள ஒருத்தர் மாற்றி மேலே நீ கை வைக்கிற, சண்டை போடுற, நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்குது, உன்னை நினச்சா எனக்கு வெக்கமாக அசிங்கமாக இருக்குது, நீ எல்லாம் என்னோட அண்ணனா. ஆமாம் இப்போ நீ பண்ண விஷயம்லாம் வீட்டில் அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கெல்லாம் தெரியுமான்ட்டு கேட்டவொன்னே ஷாக் ஆகுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வீட்டில் போயிட்டு அப்பா கிட்ட சொன்னேன்னாக்கா உன்னை என்ன பண்ணுவாங்க தெரியுமான்ட்டு. எதுவும் சொல்கிறது வேணாம், நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்ட்டு மீனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமான்னுட்டு. அதுக்கப்புறமா அவர் அந்த இடத்துல பயப்படுறாரு. இப்போ நாங்கள் விட்டுட்டு போகிற கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக கல்யாணம் முடிவிட்டு அப்புறம் வந்து வச்சுக்கிறேன், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் சொன்னோன்னா போதும், அப்புறம் உங்களை ஒரு வழி பண்ணிவிடுவாங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் கூட்டிகிட்டு போய்ட்டு நீ போலீஸ் ஸ்டேஷனில் வச்சில, அதுக்கப்புறம் பாரு உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் ஜெயிலில் வைக்கிறோம், கல்யாணம் முடிவிட்டு அப்புறம் வந்து பார்த்துக்குறோன்ட்டு இவங்க 2 பேரும் அவருக்கு திட்டிட்டு கிளம்பிடுறாங்க. ராஜி கோவம் வருது. இவங்க திட்டிகிட்டே வராங்க. அவனா எங்கள் அண்ணன் சொல்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது, எனக்கு இஷ்டம் இல்லாதானே அந்த கல்யாணத்துலேருந்து வந்தோன்னிட்டு. ஆனால் அந்த விஷயம் அவனுக்கு தெரியாதில்ல, அதனால தான் அவன் கோவத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கோவம் வந்தால் யார் எதுமாரி நடந்துக்குவாங்கன்ட்டு யாராலுமே சொல்ல முடியாதுன்ட்டு இவங்க நம்மளை தேடிட்டு இருப்பாங்களே சத்திரத்தில் நீட்டு இவங்க ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு கிளம்புறாங்க. புலம்பிக்கிட்டே திட்டிக்கிட்டே வராங்க கோவத்தில் ராஜி. அப்போது நான் சொல்லிடலாம் சொல்கிறேன், நீங்கள் தான் யாரும் என்ன சொல்ல விட மாட்டேங்கன்ட்டு. இப்போ நீ போயிட்டு இந்த விஷயத்த சொன்னால் பெருசாகும் பிரச்சனை, அத்தை எதுக்காக இதெல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் எல்லாமே நாசமாக போயிடும், முதல்ல இப்போ கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு இவங்க வராங்க. ஆட்டோவில் வந்துட்டு சத்திரத்தில் இறங்குறாங்க. அந்த இடத்துல குமரேசன் நின்றுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பணம் வாங்கி இவங்க ஆட்டோ கொடுத்துட்டு உள்ளே வராங்க. நம்மளை கடத்தின விஷயம் எதுவுமே இங்கே இருக்கிறவங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, சொன்னோம்னாக்கா பிரச்சனை ஆகிடும்ன்ட்டு இவங்க உள்ளே வராங்க. அங்கே இன்னும் இவங்க 2 பேர் வரலான்ட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.